வணக்கம் தோழர்களே. நம்ம முருகன் கோயிலில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் மோடி அவர்கள் வந்து சாமி கும்பிட்ருக்காங்க. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். முருகன் கோயிலுக்கு வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய கோயில்கள் எவ்வளவோ இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கலாம். புகழ்பெற்ற வைணவ தலம். நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் சமயபுரம் இருக்குது, புகழ்பெற்ற சக்தி பீடம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அது ஒரு புகழ்பெற்ற ஒரு சக்தி பீடம். இன்னும் நிறைய மதுரையில் இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது சுற்றி பார்க்க வேண்டிய. மதுரை வந்து அதுவும் ஒரு கோயில் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நகர் தான். கள்ளழகரை போய் பார்த்துருந்துருக்கலாம், அது ஒரு வைணவ தலம். இன்னும் நிறைய கோயில்களில் போயிருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்டிகுலராக குறிப்பாக திருப்பரங்குன்றத்துக்கு போகிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? இப்போ தான் திருப்பரங்குன்றத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருக்குது ஓரளவுக்கு. உங்களுக்கே நல்லாவே தெரியும். யாருக்கும் தெரியாத விஷயத்த நம்ம பேச போகிறதில்ல. ஜிஆர் சாமிநாதன் சொல்லிட்டு ஒரு இது வந்து அவர் ஒரு ஆர்எஸ்காரர். அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை தாண்டி மத்திய தொழில் பாதுகாப்பு படையிலிருந்து வீரர்களை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அதில் போய் தீபம் ஏற்றலாம். பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்தில் அப்படிங்கிறது. மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனாவசியமாக ஒரு நீதிபதி வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு அனாவசியமான ஒரு பிரச்சனை. தொழில் பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மத்திய தொழிலுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்குற பாதுகாப்பு படை. அந்த ஃபோர்ஸை ஏன் கூட்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் விடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது சட்டப்படி அது சரியாக தப்பாங்கிறது நம்ம சட்ட வல்லுநர்கள் கருத்து. அது ஒரு மாநில அரசு ஒரு இறையாண்மை மிக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை மிக்க ஒரு மாநில அரசு ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாநில அரசை தாண்டி அந்த நீதிபதி அந்த மாநில அரசினுடைய கொள்கைகளுக்கு கோட்பாடுகளுக்கு எதிராக மக்களினுடைய பிரச்சனை தரக்கூடிய வகையில் மக்களுக்கிடையே கலவரம் உண்டு பண்ணக்கூடிய வகையில் ஒரு நீதிபதி கொடுக்குறாருன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. இதற்கு சரியான பதிலடியும் உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு அந்த நீதிபதிக்கு எதிராக. இது தவறு அப்படின்னு. இப்படி இருக்கிற அந்த தீர்ப்பு கொடுக்கும்போதே ஒருவேளை அந்த ஆர்எஸ்எஸ் நீதிபதியோட தீர்ப்பை ஏற்று அதை அமல்படுத்தி இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு மத கலவரம் வருவதற்கான வாய்ப்பு கூட அது ஒரு பொறியாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் நல்ல வேலை அப்படி நடக்கலை. தமிழ்நாடு அரசு வந்து 144 தடையை போட்டு எப்பயும் ஏற்ற வேண்டிய இடத்துல தீபத்தை ஏற்றி தீபத்தை ஏற்றணுங்கிற ஒரு முறையற்ற தீர்ப்பை நிர்மூலமாக்கி அமைதியை உண்டு பண்ணியிருக்கிறது மாநில அரசு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து முடிந்திருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டிய கோயில்கள், சக்தி பீடங்கள், வைணவ தலங்கள், சைவ தலங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாத்தையும் விட்டுட்டு பர்டிகுலராக திருப்பரங்குன்ற கோயிலுக்கு ஒரு நாட்டினுடைய 145 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டினுடைய ஒரு இந்திய வல்லாதிக்கத்தினுடைய தலைவர் வந்து அந்த பர்டிகுலர் கோயிலில் போயிருந்து சாமி கும்பிட்றாருன்னா அதில் ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு தெரியுது. ஒரு நோக்கம், ஒரு அடுத்தாப்புல ஒரு பதட்டம் வருது நமக்கு. நம்ம இந்து தான், ஆனாலும் இந்துக்கள் நிம்மதியாக வாழணும்ல. எல்லா எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ்கிறதுக்காகத்தான் படைச்சிருக்கிறான் கடவுள். நம்ம வந்து நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக தான் போராடுறோம். வாழ்க்கையை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை எவ்வளோ வேகத்தில் போகுதோ அந்த வேகத்தில் நாமளும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக? நம்ம மனைவி, மக்கள், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும், நம்ம பொழப்பை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த கோயிலுக்கு அந்த சர்ச்சைக்குள்ளான கோயிலுக்கு வராருன்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு படுது. ஒரு செயலுக்கு பெரிய மனிதரோட செயலுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது தவறுன்னு சொல்லுவாங்க. அது தவறு தான். ஒரு பக்கத்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். ஏன் தவறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல வரதும் தானே பிரச்சனை. சரி, முருகன் கோயிலுக்கு வந்தார்ல, அவர் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டினுடைய தலைவர், எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்திய நாட்டினுடைய தலைவர்.
அரசு பதவியில் இருக்கிறவர், நாட்டின் உயர்மட்ட பதவியில் இருக்கிறவர். அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ இப்போ திருப்பரங்குன்றத்தில போய் சாமி கும்பிட்ட மாரி பக்கத்தில தர்கா இருக்குல்ல, அங்கே போய் ஒரு குல்லாவ போட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்காந்து இத எ அத அந்த ஜெபம் அது தொழுவாங்களே, அந்த வேலைய பண்ணிட்டு போயிருந்தா அப்போ பிரச்சனையே இல்ல. ஆனா அத பண்ணலைல்ல. இவர் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையை, இந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு தானே இவர் பிரதமரா பதவி ஏற்றிருக்காரு. அந்த அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில, ஒரு ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட கோயில்ல மட்டும் போய் சாமி கும்பிடுறது, அடுத்த சம்மந்தப்பட்ட கோயில்ல போய் அத அத திரும்பி கூட பார்க்காம வர்றதுங்கிறது, அ அது ஒரு உள்நோக்கத்தோட அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. அவர் எல்லா நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தானே. ஹிந்து இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்தவம் இருக்காங்க, பார்சி இருக்காங்க, புத்த மதம் இருக்காங்க, வைணவ மதம் இருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல. இவ்வளவு மதங்களையும் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு மதங்களுக்கும் அவர் தான் தலைவர். இத்தனை மக்கள் இத்தனை மதங்களை கும்பிடுற அனைத்து மக்களுக்குமான தலைவர் அவர். அவர் எல்லாத்துக்கும் பொதுவான மதமாக இருக்க வேண்டியது தானே. ஆனா எங்க இருக்காங்க? இல்ல. நிறைய விஷயங்கள பார்த்துருப்போம். ஒரு 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 முஸ்லீம் நண்பர்களோட போய் கை குலுக்குவாரு. ஆனா மறுநாளே பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு ப ப அங்கிட்டு ஏதாவது முஸ்லீம் மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துரும். ஒரு தாக்குதல் நடக்கும். இப்படி தான் போயிட்டுருக்குது இந்த நாடு. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில, இவரு குறிப்பா மதுரைக்கு அதுவும் எலக்ஷன் வரப்போற டயத்துல 2 மாசத்துல எலக்ஷன். எலெக்ஷன் வரப்போகிற டயத்தில் இப்படி குறிப்பாக இவங்க இந்த வேலையை செய்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு அது ஏற்புடையதுன்னு தெரியல. அஹ் இந்த தேர்தலுக்கு முன்பாக இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஒரு பதட்டம், ஒரு பயம் வருது. இப்போ இவர் வந்துட்டு போகிறதுங்கிறது அங்கே இருக்கிற அந்த அந்த ஊரில் இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சங்கி கூட்டத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பயம் வந்து மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வருது. மதுரை மக்களுடைய நிம்மதி குலைஞ்சி போயிருமோ, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட்டுட்டு சண்டை, சச்சரவு, வம்பு, தும்புனாக்கா அது எவ்வளோ பெரிய தலைவலிங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது. வரக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. வர்றாரு, மெனக்கட்டு வந்து சாமி கும்பிட்றாங்கிறாரு. அது எதுக்காகன்னு தெரியல. நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில. நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். வேற என்ன அதை பற்றி சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது எதுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியிருக்காரு. 5000 கோடி ரூபாய்க்கு என்னமோ நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காரு. எய்ம்ஸை பற்றி எதுவுமே பேசுகிறதில்ல. இந்த எய்ம்ஸுக்கு பின்னாடி அடிக்கல் நாட்டினது, இந்த எய்ம்ஸுக்கு பின்னாடி அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்த எய்ம்ஸு கட்டடங்கள் பூரா எலும்பினி ஆஸ்பத்திரிகளாக இந்தியா பூரா 4-5 கட்டடம் அது மாதிரி 4-5 ஊரில் எய்ம்ஸ் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. அது அமலுக்கும் வந்துருச்சு, நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் 5000 கோடிக்கான நல உதவி திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள் இப்போ ஏற்கனவே அறிவிச்ச திட்டங்களே செயல்படுத்த முடியாமல் கிடக்குது. அப்புறம் இதை வேறு அறிவித்து இதை எப்போ செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவர் ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் செயல்படுத்துவாங்களா என்னங்கிறதும் தெரியல. என்ன இருந்தாலும் மதுரை மக்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர் வந்து முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர் அப்படிங்கிறது இன்னும் இப்போ கூட அரசியல் இருந்தாலும் இருந்தாலும் இருக்கலாம், நமக்கு தெரியல. நாட்டின் பிரதமர் தான் நம்ம பார்க்குறோமே தவிர ஒரு ஆர்எஸ்எஸ்காரனும் நம்ம பார்க்கல. அப்படி அவர் வந்து நமக்கும் பிரதமர், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கும் பிரதமர். அதனால் மதுரை மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேணும். இவங்க ஒரு சிலர் வந்து தூண்டி விட்டுட்டு அவர்களுடைய அரிப்பு தீர்த்துட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் கஷ்டப்பட போகிறது சாதாரண அடித்தட்டு மக்கள் தான். அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்கணும். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.